வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. நம்ம தமிழ் வருஷம், விஸ்வாசு வருஷம், தமிழ் ஆண்டு பலன் அதை பார்த்துட்ருக்கோம். அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாசு வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆண்டு பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி பெயர்ச்சி வைத்து தான் பலன் வரும். சில நேரங்களில் ஒரு கிரகம் 2 கிரகம் மாறும், சில நேரங்களில் மாறாமையும் இருக்கும், சில நேரங்களில் 3 கிரகம் மாறும். இந்த விஸ்வாச ஆண்டும் ராகு கேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது. அவ்வாறாக பார்க்கும்போது சித்திரை 13 26/4/2025 அன்று ராகு கேது பயிற்சி இருக்குது. சித்திரை 28 11/5/2025 அன்று குரு பயிற்சி இருக்குது. குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாறுறார். அதே மாதிரி இந்த குரு பகவான் அதிசார கதியில் கடகத்துக்கு வர்றார் ஒரு 2 மாதம். 8/10/2025 முதல் 22/12/2025 குரு கடகத்துக்கு அங்கே உச்சம் பெறுகிறார். அதோடைய பலனும் நம்ம இப்போ பேச போகிறோம். சனி பகவான் வாக்கிய முறைப்படி, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வாக்கிய முறைப்படி தான் நான் கணித்து பலன் சொல்கிறேன். அவர் கும்பத்தில் தான் இருக்கார். இந்த சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்று கும்பத்திலேருந்து மீனத்துக்கு மாறுறார். இதுதான் ஒரு முக்கியமான பயிற்சி. ஏன்னா வாக்கிய முறைப்படி திருநள்ளாறில் அவங்க அதான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, 2026 மார்ச் மாதம் தான் சனி பகவான் மாறுறார் அப்படின்னு. இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த ராகு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 8ல் இருந்து ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் ராசிக்குள்ளேயும் வராங்க. இப்போ இந்த ராசிக்குள்ள கேது வருவது நன்மையா, 7ஆம் இடத்திற்கு ராகு வருவது நன்மையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாக ராசிக்குள்ள ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய மனக்குழப்பம் ஏற்படும். ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டஸ்லேயே இருப்பீங்க. நம்மளால் ஒரு முடிவெடுக்க முடியாது. ரொம்ப தெரிஞ்சவங்க, அந்த செக்டரில் இருக்கக்கூடியவங்க, அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள்கிட்ட நம்ம அபிப்பிராயம் கேட்டால் கூட அவர்கள் நம்மளை குழப்பிடுவாங்க. அதனால் மனம் குழப்பம் அடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். தீர்க்கமாக முடிவெடுப்பதில் சில பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் கேது வரும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதிகமாக இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க. அதிகமாக ஜங்க் ஃபுட்டெலாம் சாப்பிட்டா ஆள் குண்டாகுவாங்க, ரொம்ப ஃபேட் ஆகுவாங்க. உடம்புல அந்த கொழுப்பு அதிகமாக சேரும் நேரம் இது. 7ஆம் இடத்திற்கு ராகு வரார். ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த ராகுவும் சனியும் இணைவது அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல பலன் அல்ல. அப்போது நமக்கு சில நண்பர்களால் பிரச்சனைகள் வரலாம். நம்ம ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் டேஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவர்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். இந்த 7ஆம் இடம் என்பது கலத்திர பாவம் அப்படிம்போம். கலத்திரம்னா நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனை சொல்லக்கூடிய பாவம், நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியை சொல்லக்கூடிய பாவம். அப்போ அந்த பாவத்தில் 2 பாவ கிரகங்கள் அமரும்போது இது கணவன் மனைவி இடையே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் காரணமாக சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம். சரி, ஆனால் குரு பகவான் மாறுறார். இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் தனது 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நம்ம பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அந்த நிமிஷமே விலகிடும். வந்த இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் வருவதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிடக்கூடாது. நம்ம கண்டும் காணாமல் இருந்தோம்னா விதியை மதியால் வென்றலாம். குரு உங்களுக்கு பலமாக இருக்கார். இப்போ இந்த குரு பகவான் சிம்மராசிக்கு 11ஆம் இடம் வருவது ரொம்ப அபரிவிதமான பலனை செய்யும். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குரு 11ஆம் இடத்துக்கு வந்தால்
லாபஸ்தானத்திற்கு வரார். இப்போ இந்த லாபஸ்தானத்துக்கு குரு பகவான்கிறவர் தனக்காரகன் லாபஸ்தானத்துக்கு வருவதால் தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு இப்போ பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், இடம் வீடு வண்டி வாகனங்களில் லாபங்கள் ஏற்படும். அதனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் சிறப்பு. ஆனால் ஒரு 2 மாதங்கள் அவர் அதிசாரத்தில் கடகத்துக்கு வரார். அந்த காலகட்டம்னு பார்த்தோம்னா 8/10/2025 22/12/2025 உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். பொதுவாக கடகம் சிம்மத்துக்கு குரு பகவான் முதல் தரமான யோகாதிபதி. அப்போ குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரே, அது நன்மையா அப்படின்னா, அந்த நேரத்தில் வீட்டில் சுப விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக அது அந்த ஐப்பசி கார்த்திகை இருக்குது, குடும்பத்தில் ரொம்ப நாளாக சில நிறைவேறாத விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நடக்கும். அப்போ மங்களகரமான காரியங்கள்லாம் என்ன? கல்யாணம் கார்த்திகைம்பாங்க. அப்போது திருமணங்கள் நிச்சயமாகும், வீட்டில் சுப விஷயங்கள் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வீடு கட்டலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு மங்களகரமான விஷயம் நடக்க போகுது. இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். சுப விரயங்களுக்கான ஒரு காலமாக தான் இருக்குது. அதனால் இது உங்களுக்கு சிறப்பான பலனை செய்யும். உங்கள் வயதிற்கு தகுந்த மாதிரி, நீங்கள் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி தசாபுத்திகளும் நல்லாக இருந்தால் 100% நன்மையான பலன்களே. சரி, சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாறப்போகிறாரு. அந்த கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் 6 மற்றும் 7க்கு அதிபதி. 6ஆம் அதிபதியாக அவர் 8ஆம் ஸ்தானத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நன்மை. ஆனால் 7க்குடையவராக 8ஆம் இடம் போகிறதுங்கிறது அவ்வளோ நன்மை அல்ல. மொத்தத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பே அல்ல. அதனால இந்த காலகட்டம், அதாவது நம்ம இந்த இப்போ விஸ்வாசு வருஷத்துக்கான பலனை தான் சொல்கிறோம். அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு பலன் அப்புறம் சொல்லுவோம். ஆனால் சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் அவர் எங்கே இருப்பார்? மீனத்தில் தான் இருப்பார். இப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரரை வணங்குவதே இதற்கான பரிகாரம். தர்பாரண்யேஸ்வரரை வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நல்லாற்று தெய்வம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெயால் நீங்கள் அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வருவதால் அந்த தாக்கம் கொஞ்சம் குறையும். அங்கே இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தான் அதை குறைக்கக்கூடிய தெய்வம். தர்பாரண்யேஸ்வரரை வணங்குங்க. அங்கே இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்குங்க. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருக்கார். அதனால் உங்களுடைய பலவீனமான தன்மைகள் மாறி பலமாக மாறக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு.